இந்த கேப்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குறதா இருந்தால் எங்களுக்கு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாட்டி நியூ பாலிசிஸ், புதிய கொள்கைகள், இல்லாட்டி கெசட்ஸ், லாங்குவேஜ், இந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு ரிட்டர்ன் மேலேருந்து வரணும். இப்போ அப்படி வர்ற ஒரு ரெடியாக இருக்கும். அது மாதிரி எதிர்பார்த்த ஒரு பாராளுமன்றம் இதுக்கு மக்கள் நீங்கள் XYZ, நான் அந்த கட்சி பற்றியெல்லாம் சொல்லலை, XYZ பட் 59 ஸோ லாங் ஹிஸ்ட்ரி, பெரிய ஒரு ஹிஸ்ட்ரிக்கு பிற்பாடு தான் ஒரு அலைன்ஸில் 159 பேரே வந்திருக்காங்க உள்ளுக்கு. ஸோ காத்தாவும் ஆன பெண்ணாக்க முடியும், பெண்ணாக முடியாது, இது 2 தான் இல்லை, மற்றது எல்லாம் செய்ய முடியும். மிக த்ரெட்ஸுக்காகவே மிக த்ரெட்ஸ் தீயக்கூடாது, பட் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் எப்படி கொண்டு வர போகணுன்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சும்மா உதாரணத்துக்கு இங்கே நான் 1 2 3 4 இந்த மாதிரி கான்கிரீட் தூண் இருந்துச்சு, 4 வந்திருக்கு. இந்த படம் பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் ஒரு தூண் பண்ணிருக்காரு நாட்டில். இன்னைக்கு XYZ பவர்ஃபுல் மீடியாஸ் XYZ, சும்மா நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அதாவது ஒரு விஷயத்தை காட்டி இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை நம்ம முன்னெதில் இருந்துச்சு. ஜுடிஷரி, கான்ஸ்டிடியூஷன், எக்ஸிகூட்டிவ் பவர், இது போல தான் இருந்துச்சு ஸ்ட்ராங். பட் now they are the decision maker of Sri Lanka. கீழே 2 பாக்ஸ் போட்டேன் மாதிரி. This is only energizer. ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் பண்ணேன், சும்மா நாங்களே எனர்ஜைஸ் பண்ணிக்கிறோம். பார்லிமெண்ட் கீழே அரசியல் கட்டமைப்புல என்ன இருக்கு, பொலிட்டிக்கல் கட்டமைப்பு. நல்லது புரியுது. இந்த பொண்ணு இருக்கு. சின்ன சின்ன ட்ரேட் இண்டஸ்ட்ரீஸுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது, சில ப்ரொஜெக்ட்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்குறது, அதை தாண்டி ஆனால் அதில் அவங்களோட லீகலாக பண்ணிக்கிற டியூட்டிஸை தாண்டி இதுகளை வந்து இந்த உள்ளூராட்சி மன்றம் கூட தான் அந்த பொதுமக்களுக்கு வந்து தீர்த்து கொடுக்குறாங்க. பேசிக் நீட்ஸ் பாராளுமன்றத்தில் ஒரு தீர்வு கிடைக்கிற ஒரு களமாக காணப்படும். எப்படி எப்படி கிராம மட்டத்தில் இருக்கிற மக்களோட தேவைகளுக்கு ஒரு களமாக பாராளுமன்றத்தில் சில விஷயங்களை கொண்டு போகணும்.